ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? வாங்கி கட்டிக்கிட்டாதான் அடங்கி இருப்பீங்களா? சாரி ரோகு, சாரி சாரி. நீங்க பேசுறது அனாவசியமான பேச்சு. எனக்கு எப்பவுமே என் அக்கா தான் முக்கியம். ஓ, வேற யாரும் முக்கியம் இல்ல. அவளுக்காக தான் நான் இந்த வீட்லயே இருக்கேன். இத புரிஞ்சுக்காம நக்கல் பண்றீங்களா? சந்திரா விடு. அவர் இப்படி எல்லாம் உளர்ற ஆள் தானே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சித்தி, அவர் பேசுனத பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த ஆள் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. ஏய், இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? என்ன விஷயம்? உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் சாமுண்டீஸ்வரி. அத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். கிஃப்டா? நீ யாருடா எனக்கு gift கொடுக்க? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் கையால கொடுக்கற எதையும் தொட்டு வாங்குற இடத்துல இந்த சாமுண்டீஸ்வரி இல்ல. வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. சாமுண்டீஸ்வரி, நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. கிஃப்ட்னா நான் உனக்கு கொடுக்கிற அன்பளிப்பு கிடையாது. இது ஒரு உண்மையை சொல்ற விஷயம். அதனால இந்த மாதிரி எடுத்தறிஞ்செல்லாம் பேசக்கூடாது. இது என்னன்னு நீ அவசியம் பிரிச்சு பார்க்கணும். நீ கொண்டு வந்த எதையும் பார்க்க நான் விரும்பல. போய்கிட்டே இரு. சாமுண்டீஸ்வரி, உனக்கு கோவம் இருக்கிற அளவுக்கு விவரம் பத்தலையே. ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இவ்ளோ தூரம் தேடி வந்து உன்கிட்ட உன்னை காட்டணும்னு ஆசைப்படுறேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? உனக்கு நல்லது செய்யதான் இந்த கிஃப்டையே நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன ஏதுன்னு பார்க்காமலே திரும்ப கொண்டு போக சொன்னா எப்படி? சாமுண்டீஸ்வரி, இது உனக்கான பொருள். அக்கா, நாம பாக்கலன்னா இவன் போக மாட்டான் போல இருக்கே. என்னன்னுதான் பாரு. இல்ல சந்திரா, இவன் எதையாவது கொண்டு வந்து அதை பாருன்னு சொன்னா நான் அதை பாத்தணுமா? அதெல்லாம் பார்க்க முடியாது. அட, யார் வேணா பாருங்க, ஆனா பாத்துருங்க. பார்க்காம விட்டுட்டா எனக்கு நஷ்டம் எதுவும் இல்ல, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம். அத தெரிஞ்சுக்குங்க. சரி சரி, அனாவசியமா தேவையில்லாம பேசாத. இது என்னன்னு நானே பாக்குறேன். கொடு. அக்கா, இங்க பாரு. சார், வாங்க சார். என்ன சார், ஜெனரேட்டர் ஏதாவது வாடகைக்கு வேணுமா? இல்ல, வாடகைலாம் வேண்டாம் சார். இப்போ 1 மணி நேரத்துக்குள்ள ஜெனரேட்டர் யாராவது வாடகைக்கு எடுத்துட்டு போனாங்களா? எடுத்துட்டு போயிருக்காங்க சார். ஒருத்தர் இல்ல, 4 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்களா? அப்ப அவங்களோட அட்ரஸ்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல சார், ஒரு எமர்ஜென்சி. தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அட்ரஸ்ல கொஞ்சம் தரீங்களா? ஓ, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது. சரிங்க சார், இதோ பார்த்து தரோம் சார். என்னங்க சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், டேங்க்ல தண்ணி கொட்டிட்டு தானே இருக்க? ஆமா, கொட்டிட்டு தான் இருக்கு மேடம். சரி, இப்படியே விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாளா? ஆமா மேடம்,
சுத்தமா மூழ்கிடுவான். என்ன இவன் பொண்டாட்டி ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சும் அலட்சியமா இருக்கான். மகேஷ் நமக்கு கிடைக்கலனா இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அந்த டிரைவர் பையன் தான் ஃபோன் பண்றான். மகேஷ பத்தி ஏதாவது சொல்றானான்னு பாப்போம். என்ன மகேஷ் இருக்கிற இடத்த சொல்றியா இல்ல ரேவதி கதையை முடிக்கட்டுமா? உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதை பாரு.